ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். சமையல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா ரெடி ஆகி கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் நான் அஸ்மாவுக்கு மகளாக இருக்க போகிறேன். அஸ்மா இன்னைக்கு ஒரு அம்மாவாக இருக்க போகிறா. ரெண்டு பேர் இன்னைக்கு மாறி மாறி ட்ரெஸ். ஏன்னா அவள் சாரி கட்டியிருக்கா, நான் சுடிதார் போட்டிருக்கேன். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் அஸ்மாவோட இடத்துல நான் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அஸ்மாவை என் இடத்துல ஒரு நாள் இருன்னு சொல்லி ஒரு சாரியை கட்டி விட்டுருக்கேன். முடிஞ்சுதா இல்லையா? 1 மணி நேரமாக நான் சாரி கட்டிட்டு விட்டு நான் ரெடி ஆகி சாப்பிட்டு உட்காந்தாச்சு. இன்னி அவள் அங்கேருந்து வெளியில் வரல. அந்த அளவுக்கு இன்னி உள்ள என்ன பண்ணுறான்னு தெரியல. அந்த சாரியவே பிடிச்சி இழுத்துட்டு கிடக்கு. வந்துட்டியா? எனக்கு கேட்டீங்களா? நான் காலேஜுக்குலாம் போகும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு சாரி கடை போட்டிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கு. காலேஜுக்கு போகும்போது எங்கள் அம்மாவோட சாரியாக கட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்களா, நான் எனக்கே ப்ளவுஸ் தைச்சு எனக்கே ஒரு சாரி. ஏய், உன்னை சாரி காட்டுன்னா சொன்னால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சாரி அதுதான். உன்னைய காட்டுன்னு சொன்னால் நீ இப்படி காட்டிட்டு இருக்கிற. அஸ்மாவுக்கு இந்த சாரி கட்டி விட்டுருக்க, நல்லா இருக்கான்னு பாருங்க இந்த சாரி. அதே மாதிரி நம்ம அம்மாவோட மைக்கு வாங்கி வச்சாச்சு. இந்த மைக்கு சாரியை பால் பண்ணிடுவேன். நான் கையிலேயே வச்சுக்கிறேன். கையில் வச்சுட்டு ஆட்டாமல் இருந்தேன். சரி, ஓகே, குட்டியே வச்சிடறேன். ஓகேவா? இப்போ இந்த சாரி கட்டினதுக்கப்புறம் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. பார்த்தீங்களா, நான் டிசைனர் சாரி மோஸ்ட்டாக நான் கட்டினதே இல்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் காலேஜ் கட்டிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு சூப்பரான ஒரு சாரி இல்லைம்மா, சூப்பர் கலர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. கட்டுறாங்களா? சரி சரி. என்ன வாயி? ஏய், இன்னைக்கு நீ தான் நானு. அப்புறம் நான் போயிடுவேங்க கும்பிட்ற சமைச்சல். அப்போதான் இப்போ அஸ்மாவுக்கு இந்த சாரி தான், நம்ம கடையில் இந்த சாரி தான் புதுசாக வந்திருக்கு. இந்த சாரி தான் இன்றைக்கி காட்ட போகிறோம். ஏன்னா இது ஏஜில் இருக்கிறவங்கள விட அஸ்மா மாதிரி ஏஜில் இருக்க பொண்ணுங்களுக்கு, இந்த வேலைக்கு போகிற பொண்ணுங்க அந்த மாதிரி. நீ என்ன சொன்ன? ரோல் ரிவர்ஸ் தானே சொன்னேன். சரி, நான் பேசுறதையோ சொல்லு. சரி சரி, நீ பேசு. நீ சொல்லு. எதுக்காக நான் பேசுறது தெரியுமா? நான் பேச குறுக்க நீ பேச பத்தியா? அதனால தான் நான் பேசுகிறேன். சரி சரி. அதனால அந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கட்டுற மாதிரி ஒரு சாரி. அதுக்காக தான் அவளுக்கு ஒரு ப்ளவுஸை ஒன்று தைச்சு இந்த சாரி கட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருக்கா. இத்தனை நாள் நான் கட்டினேன். அதில் என்னோட ஏஜ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஓகேவா இருக்கக்கூடிய சாரி. இப்போ சின்ன பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி சாரி, அழகாக நல்லா ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்கு அருமையாக இருக்கக்கூடிய. பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளீட் விட்டு கட்டியிருக்கா. அஸ்மா இன்னைக்கு நல்லா பொண்ணு மாதிரி அழகாக இருக்கா. அது நான் சொன்னதை புரிஞ்சிக்கவே இல்லை. சரி சரி, அங்கே அவ்வளோதான். பாருங்க, இந்த சாரிக்கு இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பிளெயின் தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல் பிளெயின் தான். அப்புறமா பார்டரில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கும். இது வெயிட், அதுக்கு ஸ்டோன் இருக்கு, வெயிட்டா இருக்கும். அப்பல ரொம்ப காத்து மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப இப்படி தூக்குனாலே நம்ம சாரி கையில் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. அந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் சாரி. இதுக்கு இந்த ப்ளவுஸ் தான் அட்டாச்சு ப்ளவுஸ். இது இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அஸ்மா சிம்பிளாக தைச்சிருக்கா. நீங்கள் தைச்சி போடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாடர்னாக தைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்லீவ் இந்த மாதிரி வச்சு இந்த முக்கால் கைக்கு வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சாரிக்கு. இவ்வளோ கூட நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்லீவ் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா இல்லாதான் இருக்கும் மாதிரி. ஆமாம், இந்த ஸ்லீவ் நல்லா இல்லை. ஏன்னா நம்ம சாரியில் இருக்கிறது இதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கணும். இந்த சாரியோட டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி இருக்கா, அதே மாதிரி இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அந்த மறக்காம காலேஜ் கேர்ள்ஸ் யாராச்சும் பார்த்தீங்க இல்லை எங்கள் அம்மா மாதிரி அவங்க அம்மா யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓணம் செலிப்ரேஷன் வரும். ஓணம் போன ஞாபகம் இருக்கா? ஓணம்மா என் ட்ரெஸ் வாங்க ட்ரெஸ் எனக்கு கடைசி வரைக்கும் அந்த இது பாலாவே போச்சு. அதனால ஓணம் செலிப்ரேஷனாக வரப்போது மறக்காம எல்லாரும் இது மாதிரி ஓணம் செலிப்ரேஷனுக்கு ஓணம் சாரி தான் கட்டுவாங்க. இந்த சாரி ஓணம் செலிப்ரேஷனுக்கு ஓணம் சாரி தான் கட்டணும். ஆனால் எங்கள் காலேஜில் சும்மா என்னென்ன சாரி கிடைக்குதோ அவங்களுக்கு என்ன சாரி கட்டணும்னு ஆசைப்படுதோ அதை தான் அவங்க கட்டுவாங்க. சரி, இன்னைக்கு நான் என்ன சமையல் செஞ்சேன் அதை சொல்லு, நீ தான் சொல்லணும். சிக்கன். ரோல் மாறி மாறி போகுது. வா சரி வாங்க, நானே என்ன நான் கையால் சமைச்சேன் அப்படின்னு. அப்போ சிக்கன் குழம்பு அம்மா தான் வச்சாங்க, நான் வைக்கல. சாப்பாடும் அம்மா தான் வச்சேன். ஊற வச்சது நான் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் ரசம். அதுக்கப்புறம் இதில் மாவு இருக்குது. ஆனால் மாவு இன்னும் புளிக்கலை. அதனால மாவு மதியத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒன்று அம்மா செஞ்சு தராங்க.
அதுக்கப்புறம் வந்து புளி சாப்பாடு வந்து கிளறி நேற்று நைட்டு வந்து நேற்று மதியம் செஞ்ச சாப்பாடு வந்து மீதி ஆயிடுச்சு. அந்த சோறை நைட்டு யாரும் சாப்பிடல சரியா, அதனால அந்த சோறு மீதி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் புளி ஊற்றி வச்சிட்டோம்னா சாயங்காலமாக கூட அதை புளி தாளித்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக அதை வந்து புளி ஊற்றி வச்சிருக்கு. வெறும் புளி மட்டும் கரைச்சி ஊற்றி பிசைஞ்சு வச்சிருக்கு. அப்புறம் சோறு இவ்வளோதான். நாங்கள் வந்து இப்போ கடைக்கு தான் கிளம்ப போகிறோம். கடைக்கு போய் ஒரு ஷூட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியே போகிறோம். எங்கே போகிறப்ப? நான் வெளியே போகிறோம்ல. உடனே தான் கடையில் பூட்டி வச்சிருக்கு, கிளம்பு. சரி கடைக்கு போகலாம், வாங்க போகலாம். கடைக்கு போகலாம் வாங்க காய்ஸ். என்னடா போட்டோ எடுக்கிறீங்க ஆனாலுக்கு என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாஷா வந்து ஓயம்மா என் பிள்ளைக்கு தலை வைக்கணும், அப்படி வச்சுக்கூட, அப்படி வச்சுக்கோ. இப்போ எண்ணெய் கொடுத்து தூங்கி தூங்கி தான் மண்டை மலங்கி போய் கிடக்கு. மூளை கெட்டு போயிடுச்சு போல. என்னடி என் தங்கத்துக்கு எங்க தூங்கிட்டு இருந்தானே ஏதாவது ஒரு இடத்துல போய் இது போல மூளையில அப்படி அணைச்சு படுக்க வச்சிட்டோம்னா அவ பாட்டுக்கு படுத்துக்குவா. அது ஒரு எண்ணெய் தெரியல, மூளையில தூங்கி பழகி இருக்கு அந்த பிள்ளை. அருமையான சாரி. இந்த சாரியில் இதே டிசைனில் சேம் டிசைன் ப்ளவுஸும் இதோடய அட்டாச்சாக வரக்கூடிய சாரீஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு சாரீ. கலர்ஸ் வந்து இந்த சாரியில் இருக்கிற கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் தான் இருக்கும். அதனால எல்லாம் பார்க்கலாம். யார் கட்டினாலுமே நல்லாயிருக்கும். கருப்பாக இருக்கவங்களும், சிகப்பாக இருக்கவங்களும், வெள்ளையாக இருக்கவங்களும், மஞ்சளாக இருக்கவங்களும், யார் கட்டினா கண்டிப்பாக இந்த சாரீ நான் வாங்கினப்போ எனக்கு எப்படின்னு தெரியல. சாரீ கட்டினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன் சாரீ கட்டிகிட்டே வெளியே போகலாம் அப்படின்னு. ஆனால் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கலர் நவாப்பழ கலர். இந்த சாரிக்கு புதுசாக ஒரு கலர் கண்டுபிடிச்சிருக்கா அஸ்மா, எலக்ட்ரிக் வயலட். இல்லை, இன்ட்ரடியூசிங் எலக்ட்ரிக் வயலட் கலர் இந்த சாரிக்கு பேர். இப்போ வாங்க இதோட ப்ளவுஸை நம்ம பார்த்துருவோம். இந்தாருங்க, இதில் பூ போட்ட ப்ளவுஸ். இதுதான் ப்ளவுஸ். இல்லை பூ, இது ஏதோ ஒரு பறவையெல்லாம் பறக்குது. இது வந்து பூப்பறவை. இது பேர் பூப்பறவை. இது பூக்கொத்தி. ஓ, பூக்கொத்தியா? மீன் கொத்தி பறவை அப்படின்ற மாதிரி இது பூக்கொத்தி பறவை. சரி, சாரியில் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் அட்டாச்சு. டிசைனர் ப்ளவுஸை தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா நார்மலாக தைக்காமல் நல்ல இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு சிங்கிள் ஃப்ளீட் விட்டு அப்படியே லூஸ் ஹேர் விட்டு அப்படியே போனீங்கன்னா அழகாக இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். கட்டி பாருங்கள். நீங்கள் பெரியவங்க பார்க்குறீங்க, என்ன மாதிரி ஏஜில் இருக்கவங்க பார்க்குறீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அப்படியே சாரி கட்டி அழகு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஏன்னா எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப வந்து வெயிட்லெஸ் சாரி இப்போ கையில் பிடிச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி கூட இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்டே இல்லாமல் சாஃப்டாக நல்ல சைனிங்காக க்ரஸ்ட் மெட்டீரியல், அதாவது சிஃபானில் நல்ல க்ரஸ்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல், அதான் சிஃபான் க்ரஸ்ட் மெட்டீரியலில் அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்கு. ஸ்டோனுன்னா பார்த்தீங்கன்னா அது என்ன பிளாஸ்டிக் ஸ்டோன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டோன் இருக்குது. ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, நல்ல லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோனு. நல்லா பார்டர் ஃபுல்லுமே, கீழ் ஃபுல்லு, சாரீ ஃபுல்லுமே இப்படி இருக்கும். பாருங்கள், இந்த கலரில் என்ன ப்ளவுஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஆஹா, மாடு இருக்கு. மாடு, மயில், தென்னை மரம், மயில் இல்லை, அது ஆக்சுவலாக மயில் தோகை. மயில் தோகையா? பட்டாசுலாம் வெடிக்குது, பட்டாசு வெடிக்குது. சூப்பராக இருக்குது இந்த சாரியும். இது ஒரு வில்லேஜ் கலம்கரி ப்ளவுஸ் மாதிரி. இது சாட்டினில் ஒரு ப்ளவுஸ். இது எல்லாமே கலம்கரி ப்ளவுஸ் தான். ஆமாம், அழகாக இருக்குது. இது வந்து முந்தானையில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோனு. இந்த மாதிரி கலர் எடுத்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும். ரொம்ப அருமையாக நல்லா, அதாவது லுக் வந்து அவ்வளோ அழகாக ரிச்சாக காட்டக்கூடிய ஒரு சாரீ தான். ஒரு 1 கிராம் 2 கிராம் தான் இருக்கும் சாரியோட வெயிட். அந்த அளவுக்கு ரொம்ப லைட். அவ்வளோ கம்மியாலாம் இல்லை அஸ்மா. அதுதான் அஸ்மா சொல்லுதுன்ட்டு நீங்கள் 1 கிராம் 2 கிராம் நினச்சிடாதீங்க. கணக்கில் வீக்கா? ஆமாம், அஸ்மா ரொம்ப கணக்கில் வீக்கு, சின்னதுலேருந்து அப்படி தான். காமர்ஸ் சென்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒயிட்டுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாரீ கலர்லேயேவும் அழகாக ப்ளவுஸ் இருந்துச்சு. அழகுடா. ஒயிட் சூப்பராக ஒயிட் கூட கொடுத்துருக்கலாம்ல நீ எனக்கு. பொதுவாகவே ஒரு சாரியை பார்த்தோம்னா ஐயோ இந்த சாரீ நமக்கு கிடைக்கலையா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சாரீ. அந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அழகாக இருக்குப்போ. இதுதான் பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக இந்த ப்ளவுஸ் போட்டு இந்த சாரீ கட்டினா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சாரீ வந்து இப்படி தொடுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு சாஃப்டாக இருக்குது. பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன பொண்ணுங்களுக்கு வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வெள்ளை கலரில் காப்பர் ஸ்டோன் வச்ச சாரீ. அடுத்த சாரீ எலக்ட்ரிக் க்ரீன். என்ன பாட்டில் க்ரீன் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது எலக்ட்ரிக் க்ரீன். அதை மாதிரி சரி ஓகே. இப்போ அம்மா வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா சாரியும் ஒரே டிசைன், ப்ளவுஸ் மட்டும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஐயோ இது என்னடா, இதில் என்னென்னடா ப்ளவுஸ் இது?
ஓ கலம்கரி ப்ளவுஸ் மாதிரி. இல்லை இது என்ன பரவாயில்ல. இது வந்து மயில் இல்லை மயில் இல்லை, புறா. பூமயில் புறா இருக்குது இது ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ளவுஸ். மணிப்புறா. மணிப்புறா பாரு, மணி போட்டிருக்கு. இது புறா, மணிப்புறா. சரி ஓகே, மணிப்புறா. நான் வந்து இப்போ பிரித்து காட்டுறதே ஒரு ப்ளவுஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா சில பேர் வந்துட்டு வாங்கின்னு போனதுக்கப்புறம் மயில் போட்ட சாரீலாம் டக்குன்னு. ஆமாம், மயில் போட்டு நிறைய பேர் கட்ட மாட்டாங்க. இப்போ நான் காட்டின 4 சாரீ காட்டியிருக்கேன். 4 சாரியில் ஒயிட் கலரில் மட்டும்தான் எந்த பறவையுமே இல்லை, வெறும் பூ மட்டும் போட்டிருந்துச்சு. அதில் ஒரு இதில் மயில் இருந்துச்சு, இன்னொரு இதில் பூ மட்டும் இருந்துச்சு, இன்னொரு இதில் மணிப்புறா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மணிப்புறா இருந்தது. சரி, மணிப்புறா அந்த மணியெல்லாம் போட்டிருந்துச்சு. பிளாக் கலர். அடுத்து கருப்பு கலரில் ப்ளவுஸ் பார்ப்போமா? இதுலேயும் மயில் தான் இருக்கிறாங்க. டே என்னடா நீங்கள் வேறு மயில் பயிலாக இருக்கீங்க. ஏண்டா டே ஏண்டா. அஸ்மா, நீ எப்படி குத்து மதிப்பு அந்த சேலையை எடுத்த? குத்து மதிப்பா இல்லை, நான் பார்த்து தான் எடுத்தியா? நீ தான் ஒயிட் கலர் கொடுக்க மாட்டேன்ட்டே. ஆமாம், ஒயிட் தர மாட்டேன். அந்த சாரிங்களோட கருப்பு இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இப்போ கருப்பு கலர் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு மாதிரி எல்லோ க்ரீன் மாதிரியெல்லாம் கலந்த ஒரு ப்ளவுஸ் கருப்பு கலருக்கு வர்றப்போ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். அடுத்த சாரி பார்த்துருவோம். இது பார்த்தாச்சு. சைடு சீக்கிரம் எடுக்கணும், ஸ்பீடாக வேலை செய்யணும், இல்லைன்னா வேலை விட்டு வந்து ப்ளூ. மயில் கழுத்து ப்ளூ. மயில் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். மயில் கழுத்து ப்ளூவில் மயில் இருக்கான்னு பார்த்துருவோம். ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்குது. இல்லை புள்ளிமான். இங்கே வருங்க, இதுதான் ப்ளவுஸ். இதுலேயும் லைட் கலரில் நல்ல புள்ளிமான் பூ, ரோஜா பூ, இந்த மாதிரி நிறைய பூ போட்டு புள்ளிமான் மஞ்சளாக புள்ளிமான் இருக்க மாதிரி ஒரு ப்ளவுஸ் அழகாக இருக்குது. எல்லா ப்ளவுஸுமே அழகாக தான் இருக்குது. இது உங்களுக்கு வேணால் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. எலக்ட்ரிக் ப்ளூ. ஐயோ, நான் சும்மா சொன்னேன், அஸ்மா சொன்னேன். அஸ்மா வந்து கட்டியிருக்க அதே சாரி, அதே கலர் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டிருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் பூ போட்ட ப்ளவுஸ். உங்களுக்கு எதுக்கும் ஒரு டைம் காட்டிடுறேன். ஒருவேளை அதுக்கான வேறு கலரில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் கரெக்ட், சேம் அதே கலர் தான். அதே தான். 7 கலர் இந்த சாரியில் வந்து 7 கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. இதில் அதுவும் எல்லாமே லைட் கலர் கிடையாது, எல்லாமே டார்க் கலர் தான். இப்போ நான் காட்டின சாரி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளவுஸும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த சாரியில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போடுங்க. சாரியோட ப்ரைஸ் 1550 ரூபா. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரியில் எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போடுங்க. நன்றி, வணக்கம்.